இன்றைக்கி நம்ம வந்து இந்த சாரப்பருப்பு வச்சு தான் நம்ம ஒரு பாயாசம் பண்ண போகிறோம். இது முஸ்லீம் பண்டிகைப்போ ஒரு கல்யாண வீட்டில் முஸ்லீம் கல்யாணத்தில் எல்லாம் இந்த பாயாசம் வந்து வைக்கிறாங்க. இது ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த சாரப்பருப்பு வந்து உடம்புக்கு ரொம்ப குளிர்ச்சியை கொடுக்கறது. இது வந்து நல்லாயிருக்கும். இந்த கொள்ளு மாதிரியே இருக்கும் பாருங்கள். இது வந்து இதுதான் சாரப்பருப்பு. இது வந்து உடம்புக்கு வந்து குளிர்ச்சியை கொடுக்கும். இயற்கையாகவே நம்ம உடம்புல உஷ்ணம்லாம் ஹீட் ஆயிடுச்சு அப்படின்னாக்கா இதை வந்து சாப்பிட்டாக்கா உடம்பு குளிர்ச்சி ஆகுது. மாசமாக இருக்கிறவங்க, இந்த பால் கொடுக்குறவங்க, எடை வந்து ஒல்லியாக இருந்து குண்டாகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இதை வந்து டெய்லியும் ஒரு 10 கிராம் சாப்பிட்லாம். அப்புறம் குடல் இயக்கத்துக்கு இது வந்து ரொம்பவும் நல்லது. குடல் எந்த கம்ப்ளைண்ட்டும் இல்லாமல் நல்லா குடல் இயக்கத்துக்கு இது ரொம்பவும் நல்லது. உடலில் வயிற்றில் வந்து எந்த பிரச்சனையும் வராமல் இது வந்து பாதுகாக்குது இந்த சாரப்பருப்பு. இது வந்து கொஞ்சம் சாப்பிட்டா போதும். ஒரு 10 கிராம் பக்கம். இந்த மாசமாக இருக்கிறவங்க, அந்த எடையெல்லாம் அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இது வந்து டெய்லியும் ஒரு 10 கிராம் சாப்பிட்டாங்கன்னா போதும். நம்ம வந்து இதை வச்சு இன்றைக்கி ஒரு பாயாசம் தான் பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணுறதுன்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். எனக்கும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கும். வாங்க எப்படி செய்யுதுன்ட்டு போய் பார்க்கலாம். இப்போ வந்து நான் ஒரு கடாய் வச்சு கொஞ்சம் நெய் ஊற்றிருக்கிறோம், 1 டேபிள் ஸ்பூனு. இப்போ இந்த சாரப்பருப்பு, முந்திரி, பாதாம் இதை வந்து நான் கட் பண்ணி வச்சுக்கிறேன். இந்த முந்திரி பாதாம் வந்து நம்ம விருப்பம்தான், நம்ம எவ்வளோ வேணாலும் போட்டுக்கலாம். சாரப்பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டிருக்கிறேன். இதை வந்து நம்ம நல்லா வறுத்துக்கணும். இது வந்து நம்ம வந்து அரிசி போட்டு இந்த பாயாசம் பண்ணலாம். இந்த பாஸ்மதி அரிசி அப்படி இல்லை அப்படின்னாக்கா சீரக சம்பா அரிசி இந்த மாதிரி நம்ம போட்டு கூட செய்யலாம். நான் வந்து இன்றைக்கி ரவை போட்டு செய்கிறேன். இது வந்து கொஞ்சம் நல்லா வறுத்ததுக்கப்புறம் நம்ம வந்து பால் ஊற்றிக்கணும். பால் வந்து நான் வந்து 1 லிட்டர் எடுத்து வச்சுக்கிறேன். 1 லிட்டர் பால், ஒரு 150 கிராம் ரவை வேணும். 150 கிராம் ரவை, ஒரு 200 கிராம் சர்க்கரை, ஒரே 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு. இப்போ அந்த பாலை வந்து இதில் ஊற்றிக்கலாம். 1 லிட்டர் பால் நல்லா திக்காக இருக்க பாலாக எடுத்துக்கோங்க. பால் வந்து நான் காய வச்சு தான் வச்சுருக்கிறேன். நீங்கள் இதிலே காய வைக்கணும், ரொம்ப லேட் ஆகும். அதனால் வந்து நான் காய வச்சே ஊற்றிருக்கிறேன். இப்போ அந்த பால் வந்து நல்லா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ரவை வந்து நான் எடுத்து வச்சுக்கிறேன். இது வந்து வறுத்த ரவை தான். வறுத்த ரவை, வறுக்காத ரவை நீங்கள் எது வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து 100 கிராம் பிடிக்கிற டம்ளர். இதில் 1 டம்ளர் வந்து நான் ஃபஸ்ட்டே உள்ள இந்த கிண்ணத்தில் போட்டிருக்கிறேன். இதில் ஒரு 1/2 டம்ளர் 150 கிராம் ரவையை நான் எடுத்து வச்சுருக்கிறேன். 1 லிட்டர் பால், 150 கிராம் ரவை, 200 கிராம் சர்க்கரை, கொஞ்சமாக வெண்ணிலா எசன்ஸு, 1 டேபிள் ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸு, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் இதான் இதுக்கு தேவையான பொருள். இந்த பாயாசம் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ரவைக்கு பதிலாக அரிசியும் கூட போட்டுக்கலாம். அதே ஒரு 100 கிராம் அரிசி போட்டிங்கன்னா போதும். எந்த அரிசியை எடுத்துக்கிட்டாலும் சரி 100 கிராம் போட்டிங்கன்னா போதும். 100 கிராம் பிடிக்கிற மாதிரி நீங்கள் எதாக இருந்தாலும் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ வந்து இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அந்த அரிசி இந்த ரவையை போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ நம்ம வந்து இந்த எடுத்து வச்சுக்கிற இந்த ரவையை போட்டுக்கலாம். ரவை சீக்கிரமாக வெந்துடும். ரவை வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம வந்து சர்க்கரை போடணும். நல்லா கிளறி விட்டுட்டே இருங்க. ஒரு 200 கிராம் சர்க்கரை வேணும். இது வந்து நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்கள் ரவை வந்து நல்லா வெந்துருச்சு. ஒரு 5 நிமிஷத்துலேயே நல்லா வெந்துருச்சு பாருங்கள். சர்க்கரை போட்டிங்கன்னா ரவை வேகாது. சர்க்கரை போடாமையே நம்ம வந்து ரவையை வேக வச்சுட்டு தான் நம்ம வந்து சர்க்கரை போடணும். இப்போ வந்து இது வந்து 200 கிராம் பிடிக்கிற டம்ளர். இதில் 1 டம்ளர் போட்டுக்கலாம். இனிப்பு வந்து பார்த்துக்கலாம், பத்தலைன்னா மறுபடியும் போட்டுக்கலாம். உங்களுக்கு கம்மியாக வேணும் அப்படின்னாக்கா நீங்கள் கம்மியாக போட்டுக்கோங்க. இது நல்லா சர்க்கரை கரையணும். இதிலே வந்து நான் வந்து 1 ஸ்பூன் வெண்ணிலா எசன்ஸ் ஊற்றிக்கிறேன். உங்கள்கிட்ட வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் ஏலக்காய் தூள் கூட நீங்கள் போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போட்டுக்க. 1 ஸ்பூன் தான் ஊற்றி, ஒரே ஒரு முடி தான் 1 ஸ்பூனு. இது வந்து நல்லா சர்க்கரை கரையட்டும். டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. இனிப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம். எனக்கு கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நாங்கள் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் போட்டுக்கலாம், இல்லைன்னா இதே கரெக்டாக இருக்கும். இப்போ பாருங்கள் சர்க்கரை வந்து நல்லா கரைஞ்சிருச்சு. இதை வந்து நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வச்சும் சாப்பிட்லாம், இல்லை சூடாக வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். இதில் வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேட் ஊற்றிக்கிறேன். ஒரு கையில் ஃபோன் வச்சுருக்கனால நான் இப்படியே ஊற்றுறேன். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. நல்லா போதும், அவ்வளோதான்.
நல்லா கரைஞ்சோன்னே ஆஃப் பண்ணிடுங்க. இது ரொம்ப செய்யறது ரொம்ப ஈஸி. ஒரு 10 நிமிஷம் கூட இல்லைங்க. ரவையை நீங்கள் பச்சை ரவையை கூட போடலாம், வறுக்காமல் கூட போடலாம். பால் மட்டும் காய வச்சிட்டிங்கன்னா போதும், சீக்கிரமாக நம்ம செஞ்சிடலாம். இது ரெண்டாவது இந்த சாரப்பருப்பு வந்து வயிற்றுக்கு நல்லா குளிர்ச்சியை கொடுக்குது. இப்போ எங்கே பார்த்தாலும் ரொம்ப வெயிலாக இருக்குது. அதனால் நம்ம குளிர்ச்சியான பொருள்களை குழந்தைங்களுக்கும் கொடுக்கணும், நம்மளும் சாப்பிட்ணும். இது பாயாசம் அப்படின்னா குழந்தைங்க சாப்பிட்டுக்குவாங்க. இப்போ இந்த ரவை போட்டனால நல்லா கெட்டியாயிரும். மில்க் மேடு வேறு ஊற்றிருக்கிறோம், அதனால் நல்லாவே கெட்டியாயிரும். உங்களுக்கு வேணுன்னா தண்ணியாக வேணால் இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க. அவ்வளவுதாங்க, அருமையான ஒரு பிரிணி பாயாசம் நம்ம பண்ணிட்டோம். இது முஸ்லீம் வீட்லேயும் செய்வாங்க, கல்யாணத்துலேயும் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அவங்க அரிசியும் போடுவாங்க, ரவையும் போடுவாங்க. நான் வந்து இன்றைக்கி ரவை தான் போட்டிருக்கிறேன். ஏற்கனவே நான் அரிசி வச்சு ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன். அதனால் இப்போ வந்து ரவை வச்சு போட்டிருக்கிறேன். ரொம்ப ஈஸி, செய்யறது ரொம்ப சிம்பிள். இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு இந்த வெயிலுக்கு குளிர்ச்சியாக இருக்கக்கூடிய இந்த சாரப்பருப்பு வச்சு செஞ்சு பாருங்கள். ரொம்ப சூப்பராக, ரொம்ப அருமையாக இருக்குது. போட்டுக்க இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்குது. 200 கிராம் சர்க்கரை, 150 கிராம் ரவை, கொஞ்சம் 2 டேபிள் ஸ்பூன் மில்க் மேடு, ஒரு 150 கிராம் ரவை, இவ்வளோதான் தேவை. இதுக்கு பால் 1 லிட்ரு, தேவையான அளவு முந்திரி, பாதாம் போட்டிருக்கிறேன். அப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சாரப்பருப்பு போட்டிருக்கேன். இவ்வளோதான் இதுக்கு தேவையான பொருள். செய்யறதில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. பால் காய வைக்கிறதுக்குள்ளாரையே நம்ம வந்து அந்த முந்திரி, பாதாம் அதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.